முதல்வர் தொகுதியில் அது எப்படி அங்கே வரவேற்பு எப்படி இருந்துச்சு? நன்றாக இருந்தது. திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வருவது உறுதி. தளபதி அவர்கள் முதல்வர் ஆவதை எதுவும் தடுக்க முடியாது என்பது தெளிவாக தெரிகிறது. மக்கள் இன்று இருக்கக்கூடிய அதிமுக ஆட்சி எப்பொழுது முடிவுக்கு வரும் என்று காத்திருக்கிறார்கள். வேலையில்லா திண்டாட்டம், பெண்களுக்கு ஆனால் அந்த சுய உதவி குழுக்கள் என்று கேட்பாரென்று இருக்கக்கூடிய ஒரு நிலை, விவசாயிகள் பட்டு கொண்டிருக்கக்கூடிய பாடுகள், இது அத்தனையும் மக்கள் இந்த ஆட்சி அகற்றப்பட வேண்டும் என்பதிலே உறுதியாக இருக்கிறார்கள் என்று தெரிகிறது. சேலம் தொகுதியில் எதுவும் புகார்கள் எதுவும் கொடுத்தாங்களா பிரச்சாரத்தின் போது? புகார்களை தவிர வேறு எதுவும் கொடுக்கலங்க. ஏன்னா அந்த அளவுக்கு மோசமான ஒரு ஆட்சி நடந்துட்டுருக்கு. யாருக்குமே வேலை வாய்ப்பு கிடையாது. எல்லா பகுதிகளிலையும் இது மிகப்பெரிய பிரச்சனை. அரசாங்கம் அறிவித்திருக்கக்கூடிய உதவி எதுவுமே மக்களுக்கு போய் சேர்றது கிடையாது. விவசாயிகள் எல்லா பகுதிகளிலும் மிகப்பெரிய பாதிப்புக்கு ஆளாக்கப்பட்டிருக்காங்க. 2000 ரூபாய் கொடுக்கறது குறித்து பாரதிய ஜனதா கட்சியின் துணைத் தலைவர் அண்ணாமலை இந்த ஒரு விமர்சனம் வச்சிருக்காரு. அதாவது 2000 ரூபாய்க்காக ஓட்டுக்களை விட்டு விடாதீர்கள் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லியிருக்காரு. அது குறித்து அதாவது பாரதிய ஜனதா திமுக கூட்டணி இருக்குன்னு சொன்ன நேரத்தில் இப்படி ஒரு அவர் ஒரு இல்லைங்க, அது அவங்களோட கூட்டணிக்குள்ளே இருக்கக்கூடிய விமர்சனங்கள். நான் அதுக்குள்ளே போக விரும்பலை. தளபதி அவர்கள் தொடர்ந்து ஒரு குடும்பத்துக்கு 5000 ரூபாயாவது வழங்க வேண்டும் என்று சொல்லிக்கொண்டே இருக்கிறார்கள். நீங்களே பார்த்தீங்க, கேஸ் சிலிண்டர் விலை இந்த அளவுக்கு இன்னைக்கு ஏறி இருக்கு. தொடர்ந்து விலைவாசி ஏறிக்கொண்டிருக்கிறது. யாருக்குமே வேலை வாய்ப்பு இல்லாத ஒரு சூழ்நிலை. லாக்டவுனால் மக்கள் மிகப்பெரிய அளவில் பாதிக்கப்பட்டிருக்காங்க. ஆனால் இன்னைக்கு பொங்கலுக்கு 2500 ரூபாய் என்று அறிவித்திருக்கிறார்கள். தளபதி 5000 ரூபாய் வழங்க வேண்டும் என்று தொடர்ந்து வலியுறுத்தி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அதை செய்யறதுக்கு அரசாங்கத்துக்கு மனசில்லை. அதேதான் அண்ணாமலையும் சொல்றாரு. திமுக எம்பிக்கள் நாடாளுமன்றத்தில் கேண்டீனில் சாப்பிட்டு தூங்குறாங்க அப்படிங்கிற மாதிரி விமர்சனம் வச்சிருக்காரு. நாடாளுமன்றத்தை முதல்ல நடத்த சொல்லுங்க. நாடாளுமன்றத்தை ஜனநாயக முறைப்படி முதல்ல நடத்த சொல்லுங்க அவங்களுடைய ஆட்சியை. சரி.